ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் கூட உங்களை அவரை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கூட மார்க் 11ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம். ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். மிக அருமையான வேதவசனம். இந்த வேதவசனத்தில் கூட விசுவாசத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. நாம் எப்படி விசுவாசத்தோடு கூட ஜெபிக்க வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிற இந்த ஜெபத்தை போல நாம் ஒவ்வொரு நாளிலும் ஜெபிக்கும்போது விசுவாசத்தோடு கூட நாம் ஜெபிக்க வேண்டும். ஏனென்றால் விசுவாசம் என்பது மிகவும் ஒவ்வொருடைய வாழ்க்கையில் மிகவும் முக்கியமான ஒன்றாகும். அந்த விசுவாசம் இருக்கும்போது நாம் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த வேத வசனத்தில் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் எந்த காரியமாக இருந்தாலும் எதையாக இருந்தாலும் நாம் விசுவாசத்தோடு கேட்கும்போது தான் மெய்யாகவே நம்முடைய வாழ்க்கையில் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஒவ்வொரு நாளும் விசுவாசத்தோடு கூட வாழ்வதற்கு முயற்சி செய்யுங்கள். ஏனென்றால் விசுவாசத்தை தேவன் நம்முடைய வாழ்க்கையில் துவங்கி வைத்திருக்கிறார். அதை வர்த்திக்க செய்கிறார். ஒவ்வொரு நாளும் அதை பெருக செய்கிறார். அந்த விசுவாசம் நமக்குள் இருக்கும்போது தான் நாம் ஜெபம் செய்யும்போது நாம் அவைகளை பெற்றுக்கொள்ள முடியும். எவைகளை நீங்கள் கேட்கிறீர்களோ அவைகளை உங்களுடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்வதற்கு விசுவாசம் மிகவும் முக்கியமான ஒன்றாகும். இதை அநேகர் அறிந்து கொள்வதில்லை. ஆனால் நீங்கள் விசுவாசத்தோடு கூட நீங்கள் மெய்யாகவே ஜெபிப்பீர்கள் என்றால், அவைகளை பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசிப்பீர்கள் என்றால், மெய்யாகவே அது உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் கொடுக்கிறவராக இருக்கிறார். தேவன் அநேகருக்கு இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறார். வேதத்தில் ஆபிரகாமை பார்க்கும்போது தன் மகன் ஈசாக்கை பலி செலுத்தும் போது நானும் பிள்ளையாண்டானும் பலி செலுத்தி திரும்ப வருவோம் என்று அவர் விசுவாச அறிக்கை செய்தார். அப்படி போல் நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதெல்லாம் நாம் எதற்கெல்லாம் ஜெபிக்கிறோமோ அப்பெல்லாம் நாம் விசுவாசித்து அவைகளை அறிக்கை செய்யும்போது மெய்யாகவே அந்த ஆசீர்வாதத்தை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பெற்றுக்கொள்ள தேவன் உங்களுக்கு உதவி செய்தார். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் செய்தது போல உங்களுடைய வாழ்க்கையில் செய்து அநேக ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் உங்களுக்கு அவர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஏனென்றால் நீங்கள் அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் எந்த காரியத்துக்காக ஜெபிக்கிறீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று மெய்யாகவே நீங்கள் விசுவாசியுங்கள். இந்த வேத வசனத்தின்படி தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்பொழுது நாம் எல்லாவற்றையும் தேவனிடத்தில் நாம் பெற்றுக்கொள்வதற்கு விசுவாசம் தான் மிகவும் முக்கியமான ஒன்றாகும். ஏனென்றால் இந்த விசுவாசத்தை குறித்து வேதத்தில் அநேக இடங்களில் எழுதப்பட்டிருக்கிற விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசம் இல்லாமல் தேவனிடத்தில் பிரியமாக இருக்க முடியாது என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ விசுவாசம் ஆவிக்குரிய மனிதனுக்கு ஒவ்வொருவருக்கும் மிகவும் முக்கியமான ஒன்றாக அந்த விசுவாசத்தினால் நாம் எல்லாவற்றையும் உலகத்தையும் நாம் ஜெயிக்கலாம், எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளலாம். அந்த விசுவாசத்தினால் நாம் எல்லா காரியங்களையும் நம்முடைய வாழ்க்கையில் பெற்று ஆசீர்வாதமாக வாழ்வதற்கு மிகவும் முக்கியமான ஒன்று விசுவாசம். அந்த விசுவாசத்தை நீங்களும் தேவனிடத்தில் பெற்றுக்கொண்டு ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கும்போது விசுவாசத்தோடு கூட நீங்கள் ஜெபித்து அநேக ஆசீர்வாதங்களை தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்கள் அன்பு தகப்பனே, இந்த அருமையான வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் ஜெபத்தில் எவைகளை கேட்போம் அவை எல்லாம் நீர் தருவீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். அவை எல்லாவற்றையும் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் பெற்றுக்கொண்டதற்காய் நீர் எங்களுக்கு கொடுத்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம். அப்படியாய் நீர் எங்களுடைய வாழ்க்கையில் சகல நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் நீர் கொடுத்து எல்லாவற்றையும் நிறைவேற்றி எங்களுக்காக நீர் கொடுக்க போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன்.